பந்தாட்டம் கழகம் சார்பில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான சப் ஜூனியர் இறகு பந்தாட்டம் சாம்பியன்ஷிப் மாநில அளவிலான போட்டிகள் நெல்லையில் தொடங்கியது. 5 பிரிவுகளில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். தமிழ்நாடு இறகு பந்தாட்ட கழகம், நெல்லை மாவட்டம் இறகு பந்தாட்ட கழகம் ஆகியவை இணைந்து தமிழ்நாடு 17 வயதுக்குட்பட்டவருக்கான இறகு பந்து சாம்பியன்ஷிப் 2025ஆம் ஆண்டு மாநில அளவிலான போட்டிகள் நெல்லை டார்லிங் நகர் பகுதியில் உள்ள இறகு பந்து உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, கோவை, சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு மற்றும் இரட்டையர் பிரிவு, மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு, கலப்பு இரட்டையர் பிரிவு என 5 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது. நாக் அவுட் முறையில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மெயின் டிரா போட்டிகளில் வெற்றி பெறுவோருடன் விளையாட வேண்டும். அவர்களில் வெற்றி பெறுவோர் தகுதி சுற்று மற்றும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். இறுதிப் போட்டி வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு கேடயம் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வணக்கம். இன்றைய தினத்தில் தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் மற்றும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் அசோசியேஷன் இணைந்து சப் ஜூனியர் அண்டர் 17 இயர்ஸ் ஏஜ் உள்ள சப் ஜூனியர் கேட்டகரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ஸ் போட்டிகள் திருநெல்வேலியில் நெல்லை பேட்மிண்டன் அகாடமி ஃபங்க்ஷன் ஆகிட்டு வரக்கூடிய கார்ப்பரேஷன் இண்டோர் ஸ்டேடியத்தில் வச்சு ஆரம்பமாயிருக்கிறது. இதில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 5 முக்கியமான ஈவெண்ட் கேட்டகரிஸில் டைட்டில் வின் பண்ணுறதுக்காக பங்கெடுக்கிறாங்க. இந்த நெல்லை பேட்மிண்டன் அகாடமி அப்படிங்கிறது 14 விளையாட்டு தளங்களை கொண்ட ஒரு பெரிய உள் விளையாட்டு அரங்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இதுதான் பிக்கஸ்ட்டு. 14 ஆடுகளங்கள் உள்ளது இதுதான் பிக்கஸ்ட்டு. எல்லாமே பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் BWFனுடைய ஸ்டாண்டர்ட்ஸின் வழிமுறையின்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகாடமியின் மூலமாக ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை உருவாக்கி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் இந்திய நாட்டுக்காக பங்கெடுக்கக்கூடியதான பெரிய பிளேயர்ஸை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட.